இங்க நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான ஸ்பா வச்சு நடத்திட்டு இருக்க அந்த ஏரியால உள்ள மொத்த ஆன்டிஸும் அவகிட்ட தான் மேக்கப் போட்டு ஒத்த கல்ல நிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு அங்க உள்ள பொண்ணுங்க மத்தியில மவுஸ் அதிகம். இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு லேடிங்க வந்து லைன்ல நிக்காம நான் போலீஸ்காரன் பொண்டாட்டி எனக்கே லைன் ஆட்டு ஓவரா பேச நம்ம ஹீரோவும் அந்த போலீஸோட உண்மையான வைஃபுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துறான். இதனால அங்க வந்த ஃபர்ஸ்ட் வைஃப்க்கும் செகண்ட் வைஃபுக்கும் சண்டை வர இதை கேள்விப்பட்டு அங்க வந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு இதுக்கு மேல உங்க கூட வாழ முடியாதுன்னு ஃபர்ஸ்டும் செகண்டும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. இதனால காண்டான போலீஸ்காரனும் இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான்ட்டு அவன் மேல கொலை வெறியில இருக்கான். இங்க ஒரு ரவுடி ஃபேமிலி அவங்க பையனுக்கு சிரஞ்சீவி படத்துல வர ஹீரோயின் மாதிரி வெள்ளையா ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்க வர்ற எல்லா பொண்ணையுமே ஏதாவது ஒரு குறை சொல்லி வேணாம்னு சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ரவுடிக்கும் 7 கழுத வயசாகியும் ஒரு கல்யாணம் கூட ஆகாம சுத்திட்டு இருக்கான். இந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோவை காலி பண்றதுக்காக அந்த போலீஸ்காரன் ஒரு ரவுடியை அசைன் பண்ண அவனையும் அவனோட ஆளுங்களையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அடிச்சு காலி பண்ணிடுறான். இதனால இந்த ரவுடியும் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்க நம்ம பேச்சுலர் ரவுடி கிட்ட இந்த கான்ட்ராக்ட் கொடுக்க அதுக்காக பேச்சுலர் ரவுடியும் ஹீரோவை அடிக்கிறதுக்காக அவனோட ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான். அந்த சமயம் பார்த்து ஹீரோட ஸ்பாக்கு ஒரு டார்க் ஸ்கின் இருக்கிற பொண்ணு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுனால அவளை வெள்ளையா காட்டுற மாதிரி மேக்கப் போடணும்னு அவங்க அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவும் இதெல்லாம் தப்பு என்னால முடியாதுன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அந்த பொண்ணோட அம்மா கெஞ்சி கூத்தாடி ஹீரோவை சம்மதிக்க வச்சிடறாங்க. அப்படி அவளுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போதுதான் பேச்சுலர் ரவுடி அனுப்பின ஆளுங்களும் ஹீரோ அடிக்கிறதுக்காக வர அவங்களையும் ஹீரோ வெளுன்னு வெளுத்து அனுப்பி விட்டுறான். இதை கேள்விப்பட்ட பேச்சுலர் ரவுடியும் ஏன் ஆளுங்க மேலேயே கைய வச்சுட்டானாட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காக வர அங்க நம்ம ஹீரோ மேக்கப் போட்ட பொண்ணு நிக்க அதை அவளோட உண்மையான தோற்றம்னு நம்பி அவ அழகுல மங்கி கட்டுனா அவளதான் கட்டுவிட்டு ஃபேமிலியோட பொண்ணு கேட்டு போய் கல்யாணத்தையும் முடிச்சிடறான். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில தான் தெரியுது பொண்ணு கருப்பா இருக்கான்ட்டு. இதை பார்த்து ஷாக்கான ரவுடியும் இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான்ட்டு அவனை அடிக்கிறதுக்காக இன்னும் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான். ஆளுங்க அதிகமா இருக்கிறதுனால ஹீரோவால சமாளிக்க முடியல. அதனால வந்தவனுங்க அவனோட ஸ்பாவை அடிச்சு படைச்சிட்டு போயிடுறாங்க. இதே சமயத்துல ஹீரோக்கு ஒரு ஆயில் பாட்டில் லேபிளுக்கு மாடலா போஸ்ட் கொடுத்துருப்பான். அந்த ஆயில்ல கலப்படம் இருக்கிறதுனால நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஹீரோ மேல கேஸ் விழுந்துருது. இதுதான் சாக்குன்ட்டு அந்த போலீஸ்காரனும் நான் ஹீரோவை பிடிக்கிறேன்ட்டு பிரஸுக்கு பேட்டி கொடுக்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப சடார்னு ஹீரோவோட மூளைக்குள்ள ஒரு பல்ப் எரியுது. போலீஸ் கிட்டையும் மாட்டக்கூடாது, ரவுடி கிட்டையும் மாட்டக்கூடாது, ஸ்பாவையும் ஓபன் பண்ணணும்ட்டு ரெமோ மூவில வர சிவகார்த்திகேயன் மாதிரி லேடி கெட்டப்க்கு மாதிரி ஸ்பாவையும் ஓபன் பண்ணிடுறான். மறுபடியும் ஸ்பாவை ஓபன் பண்ணியாச்சுன்னு தெரிஞ்ச ரவுடி அதையும் காலி பண்றதுக்காக வர அங்க ஆல்ரெடி லேடி கெட்டப்ல இருந்த ஹீரோவை பார்த்து பிடிச்சி போய் கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவன்ட்டு நிக்கிறான். அதே சமயம் ஹீரோவை லேடி கெட்டப்ல பார்த்த போலீஸ்காரனுக்கும் ஆசை வர அவனும் நம்ம ஹீரோவை தான் கட்டுவன்ட்டு ஒத்த கல்ல நிக்கிறான். இதனால ரவுடி கல்யாணத்தை தான் ஏற்பாடு பண்ணி ஹீரோவுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போய் தாலி கட்டுற சமயம் அந்த போலீஸ்காரனும் அங்க வந்துட எல்லாருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோவோட டோப்பா கலந்து விழ அதை பார்த்த எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ரவுடி விட்டா அழுதுருவான் போல. ஆல்ரெடி கருப்பான பொண்ணை மேக்கப் போட்டு ஏமாத்திட்டான், இப்போ அவனே பொண்ணு மாதிரி மாறி ஏமாத்திட்டான்ட்டு செம்ம வெக்ஸ் ஆகிடுறான். அப்ப அங்க வந்து ரவுடியோட வைஃபும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேற ஒரு அழகான வைஃப் கிடைப்பான்னு சொல்ல இதை கேட்ட ரவுடியும் இப்படிப்பட்ட பொண்ணையா நம்ம அள வச்சுட்டோம்ட்டு மனசு தெரிஞ்சிடறான். அப்ப அவ கன்சீவா இருப்பான்னு சொல்ல அதை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப போலீஸ்காரன் தான் ஏதோ வேலை பண்ணி ஹீரோவை சிக்க வச்சிருக்கான்ட்டு தெரிய வர கோர்ட்ல தீர்ப்பு ஹீரோக்கு சாதகமா வந்துடுது.